ஹாய்! இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்லேருந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இன்னைக்கு மரணத்த பத்தி பேசலாம். எடுத்த உடனே என்னடா நெகட்டிவா பேசலான்னு யோசிக்காதீங்க. மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம்ல. ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு சின்ன இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு உங்கள கூட்டிட்டு போறேன். எப்படி இருந்துன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரெடியா? வெல்கம் டூ காஸ்மிக் குருவி. பறவையா பறக்கலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பின்னாடி இருக்க மாரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மைண்டோட பெர்செப்ஷனே இப்ப மாறி இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. அது யாரா வேணா இருக்கலாம். உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ண ஒருத்தர். ஆனா, அவங்கள உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு உருவமா அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது என்னோட வாய்ஸ்லேருந்து அவங்க வாய்ஸை இனிமேல் நீங்கள் கேட்க போகிறீங்க. மரணன்றது ஒரு உண்மை தானே. நம்ம வாழ்ந்த நாட்களில் உண்மைன்ற ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வர வரைக்கும் உண்மை நமக்கு தேவைப்பட்டுதா? உண்மையாக இருக்கிறது லைஃப்பில் எங்கே கொண்டு போய் விடும் நம்மளை? நம்ம லைஃப்பில் உண்மையாக இருந்தோமா ஃபஸ்ட்டு? இந்த உலகத்தில் உண்மை ஒரு பனிஷ்மெண்ட்டா இல்லை ரிவார்டிங்கா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் பார்த்த எல்லாமே உண்மைதானா? இல்லை லைஃப் நமக்கு காமிச்ச உண்மை மாதிரி இருக்க பிம்பமா? ஃபுல் பிக்சர் இல்லை, டேரக்டர்ஸ் கட்டும் இல்லை, ஜஸ்ட்டு த ட்ரூத் தட் லெட் அஸ் ஸ்லீப் அட் நைட். நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ உண்மையாக இருந்திருந்தா நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், லவ், ஃபேமிலின்னு எல்லாருமே கடைசி வரைக்கும் உன் கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ உண்மையாக இருந்திருந்தா நீ செஞ்ச தவறுகளை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உன்னோட தவறுகளை மறக்க முடியாது. நீ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு போயிருப்ப. இந்த உலகத்தில் சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கோழையாக இருந்திருக்காங்க. அவங்க பொய் சொல்லலை, உண்மையும் சொல்லலை. தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்கவும் இல்லை. அவங்க சைலண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. சைலன்ஸை ஒரு நியூட்ரல் ஆக்ட் கிடையாது. சைலன்ஸ் இஸ் எ டிசிஷன். இப்போது மரணத்தை பற்றி பேசலாமா? மரணம்னா என்ன? சொர்க்கமா, நரகமா? மரணம்னா ஒரு கிளாரிட்டி. நாம் செத்த உடனே டைம் நின்று போயிடும். ஈகோ, எமோஷன்ஸ்லாம் டிசால்வ் ஆகிடும். உன்னோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆகிடும். நீ உன் லைஃப்பை பார்க்க மாட்ட. நீ உன்னோட எதிரில் இருக்கவங்களோட லைஃப்பில் நீ எப்படி இருந்தன்னு பார்ப்ப. நான் இப்போ உன்னை பார்க்குற மாதிரி, நீ என்னை பார்க்குற மாதிரி. நீ ஒரு வார்த்தை சொன்ன மொமெண்ட்டில் அதை ரிசீவ் பண்ணவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு ஃபீல் பண்ணுவேன். அது துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை வலியாக கூட இருக்கலாம். நீ லவ்னு நினச்சி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தல, நீ லவ் பண்ணல ஒரு கேரக்டரை. அது நீ லவ் பண்ண கேரக்டர் கிடையாது. நீ உருவாக்கின ஒரு கேரக்டரோட வேர்ஷனை தான் நீ லவ் பண்ணியிருக்கன்னு புரிஞ்சுப்ப. வாழ்கிற காலம் வரைக்கும் இங்கே பொய்ன்னு எதுவும் இல்லை, உண்மைன்னு எதுவும் இல்லை. உங்களோட மெமரிஸை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஷீல் பண்ண, நீங்கள் நினைக்கிற விஷயத்த, ரொம்ப வலிக்கிற விஷயத்த உங்கள் மெமரிஸ் பிளர் பண்ணும். நம்மளை ரொம்ப கெட்ட மனுஷனாக காட்டுற விஷயங்களை இந்த ஈகோ கிராப் பண்ணிடும். இதெல்லாம் தப்பு இல்லை, இது ஒரு டிசைன். உன் லைஃபோட பிக்கஸ்ட் ஷாக் என்ன தெரியுமா? நீ எப்போ ரொம்ப உண்மையாக இருந்தேன்னு நினச்சியோ அப்போ தான் நீ ரொம்ப பெரிய நடிகனாக இருந்திருக்க. ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி, இந்த உலகமே ஒரு நாடகம் மேரி, அதில் நீயும் நானும் நடிகர்கள். இங்கே யாரும் ஒன்று ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. கடவுள் வர மாட்டார், சாத்தான் வராது. ஆனால் நீ வாழ்ந்த வாழ்க்கையோட உண்மை உன் கூட வரும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. சில பேர் ஸ்தம்பிச்சு நின்று போயிடுவாங்க. சில பேர் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்பாங்க, நீ கேட்க போறியா என்னன்னு தெரியல, இதையே நான் உயிரோடு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலன்னு. அப்போது யூனிவர்ஸ் உனக்கு சொல்லும், நீ உயிரோடு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீ வாழ்ந்திருக்கவே மாட்டேன்னு. இந்த உலகத்தோட பெரிய ஐரணி என்ன தெரியுமா? உண்மை தெரிய வர நேரத்தில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்பாலஜி இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஒரு செகண்ட் சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ நல்லா யோசித்து சொல்லு, எது உண்மை எது பொய்ன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா? அகைன் ஐம் ரிப்பீட்டிங்,
நீங்கள் உண்மைன்னு நினைக்கிற விஷயம் எதுவுமே உண்மை இல்லை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்ஸ் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.